வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு கணிதமில் இயல் 1 எண்கள் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 1.7 தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் விகிதமுறை எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ விகிதமுறை எண்கள் இருக்குது. விகிதமுறை எண்கள் அப்படின்னா A/B பகுதி தொகுதி இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இதில் ஏறு வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏறு வரிசை அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்னதுலேருந்து பெருசு எழுதுறது தான் ஏறு வரிசை. எது சிறிய எண் அப்படின்னு அடிக்கிட்டே என்ன பண்ணுவோம்? பெரிய எண் எழுதுவோம் இல்லைங்களா. அடுத்து இறங்கு வரிசை அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இறங்கு வரிசை அப்படின்னா என்னது? பெருசுலேருந்து சின்னதாக எழுதுறது தான். அப்போது நம்ம என்ன பண்ணணும்? இதில் பெரிய எண் சின்னதுலேருந்து பெருசு எழுதணும். அது ஏறு வரிசை எழுதணும். அடுத்து பெருசுலேருந்து சின்னது இறங்கு வரிசையும் எழுதணும். இப்போ நம்மளோட எண்கள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. -3/5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ முதல் எண் அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம அடுத்து என்ன பார்த்தோம்? கீழே நமக்கு பகுதியில் மைனஸ் இருக்கக்கூடாது. கீழே வந்து பகுதியில் நமக்கு மைனஸில் வரக்கூடாது அப்படின்னு பார்த்தோங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள். 7/-10 இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? கீழே மைனஸ் பகுதியில் மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா சென்டராக போட்டு 7/10 அப்படின்னு எழுதிப்போங்களா. அடுத்தது பாருங்கள். 3வது கரெக்டாக இருக்குது. -15/20 அப்படின்னு இருக்குங்களா. ஸோ அடுத்து இந்த 4வது பாருங்கள் எப்படி இருக்குது. 14/-30 அப்படின்னு இருக்குது. அப்போ கீழே தான் நமக்கு என்ன இருக்குது? மைனஸ் இருக்குங்களா. அப்போ கீழே மைனஸ் இருக்கக்கூடாது. எப்படி எழுதுவோம்? சென்டரில் போட்டு 14/30 அப்படின்னு எழுதுவோம். அடுத்து கடைசி எப்படி எழுதுவோம்? -18/15 அப்படின்னு எழுதுவோம். இங்கே இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே மைனஸில் இருக்குது. மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா குறை எண் அப்படின்னு பார்த்துருக்கோங்களா. ஒன்று மிக எண்ணாக மிக எண் குறை எண் கலந்து இருந்தது அப்படின்னா மிக எண் தான் பெருசு, குறை எண் சின்னது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் இங்கே எல்லாமே குறை எண்ணாக இருக்குது. அப்போ எல்லாமே குறை எண்ணாக இருந்தால் அடுத்து என்ன பார்ப்போம்? நமக்கு பகுதிகள் சமமா அப்படின்னு பார்ப்போம். ஆனால் பகுதிகள் எப்படி இருக்குது பாருங்களேன். 5, 10, 20, 30, 15 அப்படின்னு வெவ்வேறையாக இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? மீசிமா எடுத்து நம்மளோட பகுதிகளுக்கு மீசிமா கண்டுபிடிச்சி பகுதிகளை சமம் பண்ணுவாங்களா. அப்போ 5, 10, 20, 30, 15 இது எல்லாமே எந்த வாய்ப்பாடில் வரும்? 5ஆம் வாய்ப்பாடில் வருங்களா. 5ஆம் வாய்ப்பாடில் 5 ஒரு தடவை, 10 2 தடவை, 20 I 4 20, அடுத்து 30 I 6 30, 15 எத்தனை தடவை அப்படின்னா 3 தடவைங்களா. ஸோ இங்கே 2 4 6லாம் இருக்கனால மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் வகுக்கலாங்களா. இந்த 1 அப்படியே வந்து 2ஆம் வாய்ப்பாடில் 2 எத்தனை தடவை? ஒரு தடவை. 4 எத்தனை தடவை அப்படின்னா 2 தடவை. அடுத்து 6 பார்க்குறோம். ஸோ 6 வந்து 2 3 6, 3 வராது அப்படிங்கிறனால 3 அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து என்ன பண்ணுறோம்? மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடில் போகிறோம். ஸோ இந்த 1 அப்படியே வந்துடும். இந்த 2 என்ன ஆகிடும்? 2ஆம் வாய்ப்பாடில் ஒரு தடவை. இந்த 3 வந்து 2ஆம் வாய்ப்பாடில் வராதுங்கனால அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து 3ஆம் வாய்ப்பாடில் போடுறோம். ஸோ என்ன ஆயிரும்? 3ஆம் வாய்ப்பாடில் 3 ஒரு தடவை, இந்த 3 ஒரு தடவைங்களா. அப்போ மீசிமா கண்டுபிடிக்கிறோம். அப்போ மீசிமா நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பெருக்கிறது தான் மீசிமா. 5 × 2 × 2 × 3. அப்போது என்ன வரும்? I2 10, 10 × 2 20, 20 × 3 60. அப்போ மீசிமா நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 60ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா எண்ணுக்குமே நம்ம பகுதி என்னவா மாற்றணும்? 60க்கு மாற்றணும். அப்போ -3/5ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? 60 அப்படின்னு வரணும். 5ஓட எதை பெருக்குனா 60 வரும்? 5 × 12 60. அப்போ என்ன பண்ணுறோம்? கீழே நம்மளோட பகுதியை பெருக்கணும் அப்படின்னா பகுதியில் 12ஆல் பெருக்கணும் அப்படின்னா தொகுதியை 12ஆல் பெருக்குவாங்களா. ஸோ அப்போ 12 × 3 நமக்கு என்ன வரும்? 36. மைனஸ் இருக்கனால -36/60ன்னு வந்துடும். அடுத்து -7/10ங்களா. நமக்கு என்ன வரணும்? 10. இங்கே -7 இருக்குது. நம்ம கீழே என்ன வரணும்? 60 அப்படின்னு வரணும். அப்போ 60 அப்படின்னு வரணும் அப்படின்னா 10ஓட எதை பெருக்குன்னா 60 வரும்? 10 × 6 60ங்களா. அப்போ மேலே என்ன பண்ணுறோம்? நம்ம தொகுதியும் 6ஆல் பெருக்கிறோம். அப்போ -7 × 6 7 6 42, மைனஸ் இருக்கனால -42/60 அப்படின்னு கிடச்சிரும். அடுத்து என்ன இருக்குது? -15/20ன்னு இருக்குங்களா. அப்போ 20ஓட எதை பெருக்குன்னா 60 வரும் அப்படின்னா 20 × 3 60. அப்போ -15 என்ன பண்ணுறோம்? நம்ம 3ஆல் பெருக்கிறோம். கீழே பகுதியை 3ஆல் பெருக்கணும் அப்படின்னா தொகுதியும் 3ஆல் பெருக்குவாங்களா. அப்போ என்ன கிடைக்கும்? -45. 15 × 3 45ன்னு வந்துடுங்களா. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது? -14/30ன்னு இருக்குது. அப்போ 30ஓட எதை பெருக்குன்னா நமக்கு 60 வரும்? 30 × 2 60 அப்படின்னு கிடைக்குங்களா. அப்போ என்ன பண்ணுவோம்? -14ஐயும் 2ஆல் பெருக்கிறோம். 14 × 2 28. முன்னாடி மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுப்போங்களா. அடுத்து கடைசி என்ன அப்படின்னா 8/15. 8/15ங்களா. அப்போ 8/15ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 15ஓட எதை பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 60 வரும்னு பார்க்கணும். 15 × 4 என்னது? நமக்கு 60. அப்போ 8 4 32. ஒரு மைனஸ் இருக்கனால -32/60
60 அப்படின்னு கிடைக்குங்களா? இப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர்லாம் எழுத போகிறோம். என்ன ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்கு பாருங்களேன், -36/60. ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிருக்கு? -36/60. அடுத்து -42/60, -45/60, -28/60, -32/60ன்னு கிடச்சிருக்குங்களா? அப்போது இருக்கிறதுல சிறிய எண் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு ஏறு வரிசை எழுதலாங்களா? அப்போ ஏறு வரிசை அப்படின்னா சிறிய எண் தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ இருக்கிறதுல சிறிய எண் மைனஸில் தான் எது பெருசாக இருக்கிறத சிறுசுன்னு சொல்லுவாங்களா? அப்போ இருக்கிறதுல சிறுசு எது அப்படின்னா 45 தான் ஃபஸ்ட்டு. அடுத்து நான் 42/60 செகண்டு. அடுத்தது எது? இது வந்து -36, அதை விட சின்னது. அதை விட சின்னது என்னது? -32ங்களா? ரொம்ப ரொம்ப பெருசு இது -28 தான் பெருசு. மைனஸில் பெரிய எண் சின்னதாக இருக்கும், சின்ன எண் பெருசாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே ரொம்ப குட்டி எது? -45/60. ஃபஸ்ட்டு ஏறு வரிசை எழுதிடலாங்களா இதுலேருந்து? அப்போது ஏறு வரிசை ஈக்குவல் டு, அப்போ எது இருக்கிறதுலே ரொம்ப சின்னது? நம்பர் போட்டோம் இல்லைங்களா? இருக்கிறதுலே ரொம்ப சின்னது வந்து -45/60 லெஸ் தேன் அடுத்து என்னது? -42/60. பகுதியெல்லாம் சமமாயிருச்சு இல்லைங்களா? ஸோ பகுதி 60ன்னு சமமானதுனால தொகுதியை ஒப்பிடுறோம். அப்போ தொகுதியை ஒப்பிடும் போது இருக்கிறதுல சின்னது -45, அடுத்து -42, அடுத்து -36/60, அடுத்து இதை விட பெருசு எது அப்படின்னா -32/60, இருக்கிறதுலே ரொம்ப பெருசு எது அப்படின்னா -28/60 தான். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா -45/60 எதுக்கு வந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அப்போ எதுக்கு வந்துச்சு? -15/20 கிடச்சிருக்குங்களா? அப்போது -45/60 வந்து -15/20க்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி -42/60 எது கிடச்சிருக்கு? 7/-10 கிடச்சிதுங்களா? -36/60 அப்படிங்கிறது எது கிடச்சிது? -3/5க்கு. -32/60 எது கிடச்சிருக்கு அப்படின்னா -8/15க்கு. அடுத்து -28/60 எது கிடச்சிது அப்படின்னா 14/-30க்கு கிடச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா? பாருங்கள், -45 வந்து எது கிடச்சிருக்கு அப்படின்னா 15/20க்கு. அடுத்து -28/60 வந்து -14/20 கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பின்னாடி எழுதிக்கிறோம். இப்போ எழுதியாச்சுங்களா? ஸோ இதுதான் வந்து என்னது? ஏறு வரிசை. இப்போ இறங்கு வரிசை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பெருசுலேருந்து சின்னது எழுதுவோங்களா? இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுலேருந்து சின்னது எழுதுவோங்களா? இருக்கிறதுல எது பெருசு? -28/60. அதை விட சிறுசு எது? -32/60. அதை விட கொஞ்சம் சிறுசு அப்படின்னா -36/60. -36 விட சிறுசு எது அப்படின்னா -42/60. நான் -42 விட சிறுசு எது அப்படின்னா -45/60ங்களா? இது எதுக்கான இதாக வந்துச்சு? ஸோ -28/60 அப்படிங்கிறது -14/-30க்கான விடையாக வந்துச்சுங்களா? அடுத்து -32/60 எதுக்கு வந்துச்சு அப்படின்னா -8/15க்கு வந்துச்சு. -36/60 அப்படிங்கிற மதிப்பு -3/5க்கு தான் -36/60 அப்படின்னு கிடச்சிது. அடுத்து லெஸ் தேன். அடுத்து -32/60 எது கிடச்சிது அப்படின்னா 7/-10ஓட மதிப்பு தான் -32/60ன்னு கிடச்சிதுங்களா? அடுத்து லெஸ் தேன் -15/20 எது கிடச்சிது? சாரி, -28/60 எது கிடச்சிது அப்படின்னா இல்லை -45/60 எது கிடச்சிது அப்படின்னா -15/20க்கு தான் கிடச்சிது. அப்போது ஏறு வரிசை அப்படிங்கிறது இது வந்து நம்மளோட இறங்கு வரிசை. அப்போ கொஷின் கேட்டிருந்தா ஏறு வரிசை இறங்கு வரிசை ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் இதோட விடை. இந்த சம்மில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.